Hi, hello, my dear people of Tamil Nadu and my dear boys and girls. எதுக்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்கிறேன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்ப்பாங்க. அதனால் நான் அவங்கள மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வி ஆர் ஆக்சுவலி நியரிங் த ஃபைனல் ஸ்டேஜ், ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி கட்டமும் நெருங்கிடுச்சு வாக்கு எண்ணிக்கைகளில். ஸோ முக்கால்வாசி நம்ம தமிழக மக்களுடைய மனநிலையை நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியும். டிவிகே அப்படின்ற ஒரு புது கட்சி 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷத்தில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸை அவங்க வச்சுருக்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த தேர்தல் முடிவுகளில் நம்ம பார்த்தோம். கருத்து கணிப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் தே டிட்ன்ட் வின். பட் மோஸ்ட் லைக்லி வின் பண்ணுற அந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஒருவேளை நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸை நான் இன்றைக்கி வைக்கிறேன். ஒப்பீனியன்ஸ் இல்லை, 2 விதத்தில் இந்த தேர்தல் முடியறதுக்கு வாய்ப்புகள். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, ஹூ வில் ஃபார்ம் த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்றது எப்படி போகுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை நான் நடுநிலையிலேருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், ஐ டோன்ட் ஹாவ் எனி பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ஆர் லைக் பொலிட்டிக்கல் ஃபேவர் அப் ஃபார் எனி ஒன். எனக்கு ஒரு பாலிட்டிக்ஸில் இவங்கள தான் பிடிக்கும், இவங்களை பிடிக்காது, இவங்க தான் என்னுடைய தலைவன் சொல்கிற அளவுக்கு எனக்கு அப்படி யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த முறை எப்படி இருந்ததுன்னா, ஐ தாட் இவர் வந்திருந்தால் நல்லாயிருக்கும், இவரே தொடர்ந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி டிஎம்கே கவர்மெண்ட்டை நான் யோசித்தேன். ரீசன் என்னென்னா, இட் வாஸ் கோயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு இடங்கள்லையோ 2 இடங்கள்லையோ நடக்கிற சம்பவங்களை வச்சு ஒரு முழு கவர்மெண்ட்டையும் நம்ம தப்பாக பேசிட முடியாது இல்லையா? இப்போ த்ரிஷாவும் விஜயும் ஒன்றா போனாங்க, அதை வச்சு நம்ம பேசக்கூடாது நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதுபோல் ஒரு கவர்மெண்ட் ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம முழு கவர்மெண்ட்டையோ இல்லை எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வி ஹேவ் டு கோ த்ரூ. ஓகே, ஸோ எனிவே இது ஒரு ஆக்சுவலி டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான் நான் சொல்லுவேன். யோசிச்சு கூட பார்க்காத, அதான் சொன்னேனே, எத்தனை கருத்து கணிப்புகள் வெளியிட்டாங்க. அவ்வளோ கருத்து கணிப்புகளுக்கும் அப்போசிட்டாக இது நடந்திருக்குது. ஈவன் த சிஎம் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தோற்று போகிற அளவிற்கு அவருடைய சொந்த தொகுதியில் அந்த அளவிற்கு இந்த தேர்தல் அமைந்திருக்குது அப்படின்றது ஆச்சரியமானது. ஸோ எனிவே, நவ் வை ஐ டோல்ட் தட் TVK is not yet won the election. இந்த எலெக்ஷனை இன்னும் வின் பண்ணலை அப்படின்றதுக்கு எதனால் நான் அப்படி சொல்லேன் அப்படின்னா, to get the majority, if you want to form a government, you have to get the majority. நீங்கள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணுன்னா நீங்கள் மெஜாரிட்டியை வின் பண்ணணும். மெஜாரிட்டி வின் பண்ணணும் அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூவன்சிஸ். தமிழகத்தில் 234 தொகுதிகள் இருக்குது. அந்த 234 தொகுதிகளில் 118 என்பது மோர் தென் ஹாஃப், 117 என்பது ஹாஃபு, 118 என்பது மோர் தென் ஹாஃப். அப்போ மோர் தென் ஹாஃபை வின் பண்ணுற கவர்மெண்ட் தான், கட்சி தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது டிவிக்கு இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது 107 கடைசியாக நான் பார்த்தது. அப்போ 107 கான்ஸ்டியூவன்சிஸை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூவன்சிஸை வச்சு கேன் தே ஃபார்ம் அ கவர்மெண்ட்டாக அவங்களால ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா நோவே. ஏன்னா இப்போது 234 தொகுதிகளில் மீதி இருக்கிற 127 தொகுதிகளும் டிவிகேக்கு அப்போஸ் பண்ணியோ அல்லது டிவிகேவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ 107 பகுதிகளில் வின் பண்ண டிவிகே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹங் பார்லிமெண்ட் ஆர் திஸ் இஸ் அ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்றதுனால வி கால் திஸ் ஹேஸ் ஹங் அசம்பிளி. தொங்கு பாராளுமன்றம், தொங்கு இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான வேர்டு தமிழில் மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கவர்மெண்ட்டை எப்படி ஃபார்ம் பண்ண அனுமதிப்பாங்க? இப்போது தமிழகத்தில் இத்தனை நாட்களாக கவர்னராக இருந்த ஆர்.என். ரவி இப்போ மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டு விட்டார். ஏன்னா அவருடைய வேலை இங்கே முடிஞ்சிருச்சு.
என்ன பண்ணணுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அங்கே போயிருக்காரு, அங்கே போய் கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு. இப்போது ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லைக் அகெயின்ஸ்ட் எனி ஒன். எதனால் நான் சொன்னேன்னா, கவர்னராக அவர் என்ன வேலை செஞ்சார் நம்மளுக்கு தெரியாது. பட் ஹி ஹாஸ் பிளேட் அ பொலிட்டீஷியன் ரோல் வெரி வெல். ஒரு பொலிட்டீஷியனாக பயங்கரமாக அவர் பண்ணார். ஈவன் தோ ஹி வாஸ் நாட் அ பொலிட்டீஷியன், ஹி வாஸ் அப்பாயிண்டட் சர்வெண்ட். ஓகே, ஸோ எனிவே, இப்போது புதுசாக கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் கால் த ஒன் ஹூ காட் த மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ். நல்லா வேர்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதிகமாக யார் கான்ஸ்டியூன்சிஸ் வின் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்கள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு யூ ஹாவ் டு ப்ரூவ் த மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டி என்ன, 118 கான்ஸ்டியூவன்சிஸை வின் பண்ணியிருக்கணும்ல, அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. எப்படி அவங்க ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஏதாவது ஒரு சிறு கட்சிகளை வைத்து தே கேன் ஃபார்ம் அ கொலிஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். கொலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன, ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டணி ஆட்சியை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும், அல்லது அப்படி தான் நீங்கள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கூட்டணி சேர்ந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி அழைப்பு விடலாம். கண்டிப்பாக டிவிகே விஜய் டிஎம்கே கூட போக மாட்டார். ஏன்னா டிஎம்கே ஒரு தீய சக்தி. அதிமுக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை வாய்ப்புகள் வரலாம், ஐ டோன்ட் நோ. பிகாஸ் முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு சில வேர்ட்ஸ் சில பேர் விட்டதை நான் பார்த்தேன். பாஜகவுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையும்னு சொல்லி. எனிவே, whoever, as I told you in my previous video, I wait for the kingdom of God. கடவுளுடைய அரசாங்கத்துக்கு, அவருடைய ராஜ்யத்திற்காக வெயிட் பண்ணுறதுனால இதை பற்றி நான் பெருசாக கேர் பண்ணல. பட் இப்போது ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி அமைச்சு பெரும்பான்மையாக பயங்கரமான ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமையலாம். சிஎம் விஜய் ஆகவோ அல்லது எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகவோ, துணை சிஎம்மாக இவரோ, இல்லை எப்படி நடக்குதோ. ஆனால் இதில் வாய்ப்புகள் குறைவு இப்படி நடக்கிறதுக்கு. மூணாவதாக இன்னொரு வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறது. இதுக்கும் எனக்கு ஏறக்குறைய வாய்ப்பே இல்லை. பிகாஸ் மேத்தமெட்டிக்கலாக இது பாசிபிள் தான். ரெண்டும் சேர்ந்ததுன்னா 130 ஆகிடும். இப்போ ஏறக்குறைய இது வரைக்கும் அவங்க வச்சிருக்கிற கவுண்ட்டு. ஸோ இதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொள்கை ரீதியாகவும் அவங்களுக்குள்ளே இருக்கிற கூட்டணி ரீதியாகவும் பயங்கரமான குழப்பங்களும் லைக் அப்போசிட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அதனால் அது வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன வாய்ப்பு இருக்குன்னா, கவர்னர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் வர வரைக்கும் கவர்னர் ரூல் பண்ணுவாங்க. கவர்னருடைய ஆட்சி இருக்கும். அல்லது சிம்பிள் மெஜாரிட்டியில் இதே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முடியுமான்னு கேட்பாங்க. அதுக்கும் மற்றவர்களுடைய ஓட்டு, அதாவது மற்றவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வேணும். இல்லைன்னா அதையும் டிவிக்கே பண்ண முடியாது. இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி புரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் புரியாமையே நம்ம கத்திகிட்ருக்கோம், பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனிவே, இதுதான் தமிழ்நாடுடைய எதிர்காலம். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களோ அவங்க உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோன்றதை விட இதுக்கு மேலே நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனிவே, நடந்தது வின் பண்ணியிருக்காங்க, ஏறக்குறைய வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் அப் டு காட். ஓகே, ஸோ லெட் ஹிம் பி. அவர் கிறிஸ்தவர்னு சொல்லி நிறைய பேர் புறக்கணித்தாங்க. ஆனால் அவர் என்னடான்னா போய் கோயில்களில் தரிசனம் செஞ்சார்னு பார்த்தோம். அதே நேரத்தில் போய் முட்டி போட்டே நடந்தார்ன்றதையும் பார்த்தோம். ஸோ ப்ராப்பர் பொலிட்டீஷியனாக விஜய் உருவாயிட்டார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா பொலிட்டீஷியன்னா இப்படி தான் நடிக்கணும். இது எவ்வளோ நாள் சினிமாவில் நடித்தது வேறு. இப்போ பொலிட்டீஷியனாக இருக்கும்போது அதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸை விஜய் வளர்த்துக்கிட்டார் சமீப காலத்திலே. 2 வருஷத்துலன்றது சாதாரண விஷயமே இல்லை. ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பிகாஸ் 2 வருஷத்தில் இப்படி ஒரு திறமைகளை வளர்த்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வாலிபர்களையும் மக்களையும் தன் பக்கமாக கவருகிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. நான் என்ன யோசித்தேன்னா, எம்ஜிஆருக்கு பேக்ரவுண்டு ஆக்சுவலி ஆல்ரெடி ஹி வாஸ்
இன் பாலிட்டிக்ஸ். அப்படி பாலிட்டிஷியனாக இருந்த எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி அவர் வந்து டிஎம்கேலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும்பொழுது அவர் வின் ஆவார்ன்றதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஹி ஆல்ரெடி ஹேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பீயிங் பொலிட்டீஷியன் and also he was influenced, he has influence throughout the nation. இல்லை அது அந்த ஸ்டேட்குள்ளே அவருக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, பிகாஸ் ஹி வாஸ் ஆல்சோ அ ஸ்டார். அப்படி இவருக்கு பேக்ரவுண்ட் இல்லையே, இவர் எப்படி வருவார்ன்ட்டு நான் யோசித்தேன். பட் எனி ஹவ் ஹி ப்ரூவ்டு. ஸோ லெட்ஸ் சி அண்ட் வெயிட் ஃபார் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஓட்டு போட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய தலையெழுத்தில் நீங்களே சில காரியங்களை மாற்றிக்கிட்டீங்க. லாஸ்ட் டைம் நான் சொன்னது போல், கேன் வி ஆக்சுவலி டெஸ்ட்ராய் ஆர் சேஞ்ச் காட்ஸ் வில்? கடவுள் வைத்திருக்கிற சித்தத்தை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். நானே உங்களுக்கு பதிலும் சொன்னேன். கடவுள் வைத்திருக்கிற சித்தத்தை மாற்ற முடியாது, ஆனால் என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த அந்த கடவுளுடைய சித்தத்தை நான் மாற்ற முடியும். அதுதான் சுயம்னு சொன்னேன். என் தலையெழுத்தை நானே மாற்றிக்க முடியும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, அதுக்கு சில உதாரணங்களை நான் சொன்னேன். கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணுன்றது அவருடைய சித்தம். தட் இஸ் ஹிஸ் வில். பட் அந்த கானானுக்கு 7 நாட்களில் போய் சேர வேண்டிய அந்த பயணத்தை 40 வருஷமாக மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள். அவங்களுடைய இச்சை, அவங்களுடைய சுய விருப்பங்கள். இந்த விருப்பங்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜனங்கள் அப்ளை பண்ண ஆரம்பித்து தன் இஷ்டம் போல் நடந்துக்கிட்டு தன்னை வழி நடத்தின கடவுளையே சூஸ் பண்ணி இதுதான் என்னுடைய கடவுள்னு சொல்கிறதும், ஒரு தலைவனை அவன் காணாமல் போயிட்டான் தள்ளிட்டு நீ எங்களுக்கு ஒரு கடவுளை செய்யின்னு சொல்லி ஆரோன் அப்படின்றவரை ஒரு தலைவனாக அங்கீகரித்து இது பண்ணது. அப்போது இவங்களுடைய தவறுகளை பார்க்கும்போது இட் இஸ் டோட்டலி ஆக்சுவலி இட் டஸ் நாட் டெஸ்ட்ராய் காட்ஸ் வில். பட் கடவுள் அவங்கள பற்றி வச்சிருந்த திட்டத்தை அவங்க அழிச்சிட்டாங்க. அவங்க போக முடியல. ஈவன் த கிரேட் லீடர் மோசஸ் அவரும் கூட அங்கே உள்ளே போகலை. ஸோ இது போல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். இது மாதிரி வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். பட் எனிவே, உங்களுக்கானதை நீங்கள் தீர்மானிச்சிருக்கிறீங்க. இதில் நீங்கள் சூஸ் பண்ணதும் இல்லாமல் மற்றவர்களையும் இதில் இழுத்துருக்கீங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் மெஜாரிட்டியாக வின் பண்ணிட்டீங்கல்ல, ஆனால் இதில் பிடிக்காதவங்களும் அதில் தான் இருக்கான். அப்போது என்ன நடக்க போதோ அந்த பாதிப்புகளோ இல்லை நல்லதோ சரி, நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலேயும் மற்றவங்களும் பங்கெடுப்பாங்க. அதை நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. மற்றவங்க பேசும்போது கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே, சரி. எத்தனை பேருக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் எனிவே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல். பி ஃபர்ம் இன் யோர் டெசிஷன்ஸ். இதுவரையும் நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸில் ஃபர்மாக இருங்க. டெசிஷன்ஸை எடுத்த பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிற அளவுக்கு போகாதீங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். கூடுமானால் கடவுள் வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் நல்ல ஞானத்தை ஆட்சியாளர்களுக்கு தந்து சரியான விதத்தில் ஜனங்களை வழிநடத்த அவர்களுக்கு உதவி செய்ய நானும் என்னுடைய ஆண்டவரை நோக்கி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.